தேர்ட் லெசன் இயக்க விதிகளில் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டாவது ப்ராப்ளம், எடுத்துக்காட்டு ரெண்டாவது ப்ராப்ளம். அதாவது இயக்க விதிகள்னால் இங்கிலீஷில் லாஸ் ஆஃப் மோஷன். மோஷன்னா இயக்கம். என்னென்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு பொருள், வேறு வேறு நிறை. இதுக்கு நிறை 2.5 கிலோகிராம், இதோட நிறை 100 கிலோகிராம். ஓகேயா? இது பாருங்க சும்மா சூன்னு ஊதுற பந்து. ஓகேயா? இது ஒரிஜினல் லெமன். ரெண்டுக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்குது. ஓகேயா? இப்போ என்ன செய்கிறோம், ஒரே அளவுள்ள விசை கொடுக்குறோம். ஒரே அளவுள்ள விசை தான் கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, முடுக்கம் கேட்குறாங்க. இதுக்கும் ஒரு முடுக்கம் உண்டு, இதுக்கு ஒரு முடுக்கம் உண்டு. ஒரே முடுக்கமாக இருக்குமா? கண்டிப்பாக முடுக்கம் ஒன்று மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ இதோட இந்த பொருளோட மாஸ் 2.5 கிலோகிராம் நிறை. அடுத்து இதுக்கு எவ்வளோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க? 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்த டேட்டா என்னென்னா, ஒரு இரு பொருள்களின் மீது விசை சேம். அப்போ F1 = F2 = 5 நியூட்டன். ஓகேயா? இப்போது இதோட மாஸ் நிறை 2.5 கிலோகிராம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, முடுக்கம் கண்டுபிடிக்கணும். முடுக்கம்னா இங்கிலீஷில் ஆக்சலரேஷன். நம்ம என்னென்னா நியூட்டன் ரெண்டாவது விதிப்படி F = ma. நமக்கு என்ன வேணும்? இந்த ஏ தான் வேணும். therefore a = F/m. ஓகேயா? முதல் பொருளுக்கு F எவ்வளவு? 5 நியூட்டன். ஸோ 5 நிறை என்ன? 2.5. நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 2 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேயா? இது முதல் பொருளுக்கு முடுக்கம் 2 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ரெண்டாவது பொருள் இதோட நிறை என்ன? அதை விட கூடுதலாக 100 கிலோகிராம். இதுக்கு எவ்வளோ விசை கொடுத்தோம்? 5 நியூட்டன் கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பொருளுக்கு முடுக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அதே தான் நியூட்டன் செகண்ட் ரெண்டாவது விதிப்படி F = ma. therefore a = F/m. ஓகேயா? இப்போ நம்ம ரெண்டாவது கண்டுபிடிக்கிறதுக்கு a = F என்ன? அதே 5 நியூட்டன் தான் கொடுக்குறோம். பை மாஸ் என்ன? 100 கிலோகிராம். அப்போ that is equal to 0.05 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். பாருங்கள், இப்போது இது குறைஞ்ச மாஸ் when compared to this. ஓகே? அப்போ குறைஞ்ச மாஸாக இருக்கும்போது முடுக்கம் என்னதுக்கு? அதிகமாக இருக்குது. இது அதிகமான மாஸ் இதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மாஸ் இருக்கும்போது முடுக்கம் என்ன செய்யுது? குறைய இருக்குது. அதாவது ஒரே விசை கொடுத்தாலும் நிறை அதிகமாக இருக்கும்போது முடுக்கம் குறைவாக இருக்கிறது, நிறை குறைவாக இருக்கும்போது முடுக்கம் அதிகமாக இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ.